கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து ஒவ்வொன்றுக்கும் போராடி 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 தான் ஒவ்வொன்றையும் அடையும். நட்சத்திரம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கூட பிறந்த உறவுகள் மற்ற விஷயங்களால் நிறைய துன்பப்படும், துயரப்படும். அவங்க இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களோட உணர்வுகள் என்ன, இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க, இவங்க எல்லாமே நல்லது செய்யணும், வாழ்க்கையில் முன்னேற்றி விடணும் இப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்காக செய்வாங்க. ஆனால் நண்பர்களாக இருக்கட்டும், கூட உள்ள உறவுகளாக இருக்கட்டும், இவங்களுடைய மனநிலையை, இவங்க செய்யக்கூடிய விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. Eskahan Media. ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமः. கங்கை ஜெயமுனை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு. நம்ம நட்சத்திரத்தோட சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேட்டை நட்சத்திரம். ரொம்ப சுவாரஸ்யமான பதிவாக இருக்கும், பொறுமையாக பாருங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நான் இது ஆல்ரெடி நான் சொல்கிறது தான், ஸ்கிரிப்டடாக பேசுகிறது இல்லை. அது உணர்வு சார்ந்து பேசும்போது அப்போது அப்படியே ஒவ்வொன்றா இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும், அது என்ன பண்ணும், அப்படியே திங்க் பண்ணி அது ஒரு ஃப்ளோவில் வரும்போது வரக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயமாக இருக்கலாம், ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க விஷயமாக இருக்கலாம், அது வெளியில் வரும். அப்போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த இவங்க இந்த ராசிக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் பல வருடங்கள், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே 27 நட்சத்திரம், அடுத்து 28வது நட்சத்திரம் அபிஜித்துன்னு அது மறைக்கப்பட்டு இந்த நட்சத்திரத்தின் குணங்கள் எப்படி இருக்கும், எதனால் ரீபர்த் எடுக்கிறாங்க, ஏன் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது அதில் 2 வழி தான் இறைவன் அமைச்சு வச்சுருப்பான். நீ இந்த மாதிரி போனேன்னா இப்படி வாழ்வ, இந்த பாதையில் போனேன்னா இந்த பாதையில் போனேன்னா இப்படி வாழ்வு. ஆல்ரெடி இது எழுதப்பட்டு விட்டது. நீ சூஸ் பண்ணுறது மட்டும்தான், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு இறைவன் அதை வச்சுருப்பான். அப்போ எதில் புரியோ அது உனக்கு அப்படிங்கிறது தான் கர்ம பதிவாக இருக்கலாம், கர்ம வினையாக இருக்கலாம், இறைவனோட நாடகமாக இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த நட்சத்திரத்தோட தன்மை என்ன, அது எப்படி சர்வைவல் பண்ணும், என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தோள் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் வரிசையில் இந்த கேட்டை நட்சத்திரத்தை சொல்லலாம். தங்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்க, தன்னை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு தன் உயிரை கூட கொடுக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம். அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால், அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் முதல்ல ஓடி போய் அங்கே நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. அப்போது இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறப்போ இது அசுரகுரு. இப்போது அனுஷம், விசாக 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள்லாம் சொல்லும்போது அது தேவகுரு. அப்போ கேட்டை அப்படின்னு சொல்கிறப்போ அசுரகுரு. அப்போது கேட்டைன்னு நம்ம இன்னும் என்ன சொல்லலாம்னா புதனை நம்ம சொல்லலாம். அப்போது இவங்க என்ன சொல்கிறது, ஒரு 24 வருஷம் ஒரு கேது திசைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திசையில் மெட்டீரியல்ஸ்டிக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க நினச்ச ஒரு புதுசாக ட்ரெஸ் வாங்கிக்கணும், இல்லை ஒரு பொதுவாக பொருள் வேணும், எனக்கு அப்படி போகணும், இங்கே போகணும், சுற்றி பார்க்கணும், மற்றவங்கெல்லாம் அப்படி வாழ்கிறாங்களே, இறைவன் எனக்கு மட்டும் இப்படி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் அதிகமான கேட்டை நட்சத்திரக்காரங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மெட்டீரியல்ஸுக்காக இவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறதுனாலும் கேது அப்படிங்கிறதுனால ஞானத்தை கொடுப்பான். ஞானம்னா என்ன, போய் மலையடிவாரத்தில் தவம் பண்ணுறது, இறைவனை நோக்கி போகிறது அப்படி இல்லை. அப்போ ஞானம் புதன் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களுக்கு இந்த கலைகள், ஒவ்வொரு கலையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, புதுசாக நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது, நல்லா படிக்கிறது, புத்திசாலித்தனம். மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவை 15 தடவை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் ஒரு விஷயம் புரியும். அது எந்த துறையாக இருக்கலாம், எந்த பயிற்சியாக இருக்கலாம், எந்த கலையாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒரு கற்பூரம் மாதிரி, ஒரு தடவை 2 தடவை பார்த்தா டப்புன்னு பற்றிக்கும், அப்படியே எடுத்துக்குவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குருநாதர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறாரு, செவ்வாய்க்கிழமை நீங்கள் பாலபிஷேகம் செய்தால், முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தால் உங்களது உடல் வியாதிகள் தீரும் அப்படின்னு ஒரு மகான் சொல்லியிருக்காரு. அதை பல மக்கள், 10 லட்சம் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இந்த கேட்டை நட்சத்திரத்தும் உட்காந்து அங்கே பார்த்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டை நட்சத்திரம் அதே பதிவை பார்த்திங்கன்னா ரீஅசம்பிள் பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எதுக்காக பால் அபிஷேகம் பண்ணணும், அந்த பாலோட குணம் என்ன, முருகனுக்கு ஏன் பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், அந்த திதியில் பண்ணுறதுனால என்ன விசேஷம், பாலை அது கொட்டும்போது என்ன வைப்ரேஷன் வரும், எப்படி நமக்கு அந்த நோய் தீரும், எப்படி பண கஷ்டம் தீரும் அப்படிங்கிறத ஒரு அடித்தட்டு மக்களுக்கு புரியிற அளவுக்கு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்போது 10 லட்சம் பேர் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லா துறையிலையும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா, குடும்பத்தின் மேலே, சொந்த பந்தங்கள் மேலெல்லாம் அதிகமாக பாசம் வச்சுருக்கோம். அது ஆரம்பத்திலேருந்தே பாசம் வச்சாலும் இவங்க கடைசி காலம் வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் அனுகூலமாக இருக்க போகிறது கிடையாது. இவங்க தனியாக தான் வாழ்வாங்க, தனியாக தான் சர்வைவல் பண்ணுவாங்க. கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், பூஜை புனஸ்காரமாக இருக்கட்டும், இந்த விஷயங்களெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த அமானுஷ்யம் சம்மந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது, ஒரு தெரிஞ்சுக்கிறது, இதிலெல்லாம் நாட்டம் ஜாஸ்தி. அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அந்த அமாவாசையில் அந்த சுடுகாட்டு பக்கம் போகக்கூடாது, போனால் அங்கே பேய் பிடிச்சிரும் அப்படி இப்படின்னு சொன்னால் இவங்க அது எப்படி பிடிக்குதுன்னு பார்ப்போம், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய நட்சத்திரங்களில் அதாவது தைரியம் அப்படின்னு சொல்லலாம், அசட்டு தைரியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஆணாக இருந்தால் பெண்ணோட நளினம் இருக்கும். நளினம்னா சில பேருக்கு நடையில் பெண்ணோட நளினம் இருக்கலாம், சில பேரோட மேனலிசத்தில் இருக்கலாம், சில பேரோட பேச்சில் அந்த அந்த ஆணாக இருந்தால் அப்படி ஒரு பெண் தன்மை இருக்கும். அதே இது பெண்ணாக இருந்தால் அவங்களோட குரல் ஆண் குரல் மாதிரி இருக்கும், அவங்களோட பிஹேவியர் எல்லாம் மேனலிசம் எல்லாம் ஆண் மாதிரி இருக்கும். இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரம் எப்பயுமே பயம் அறியாது. அதே மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அருகுறுப்பு அப்படிங்கிறத படவே படாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கழிவுநீர் தொட்டி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இவங்க ஃபோன் பண்ணி ஆளை, அது நிறைஞ்சிடுச்சு, ஆளை கூப்பிடுறாங்க, ஆள் யாருமே வர மாட்டேங்கிறாங்க, க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் எது நம்மளோட கழிவை நம்ம அள்ளி போடுறதுல என்ன தப்புன்னு அருகுறுப்பு பார்க்காம அவங்க க்ளீன் பண்ண வந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தானே, நம்மளும் மனிதர்கள் தானே, இதில் என்ன காசுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படி இல்லை, ஆள் இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அருகுறுப்பு பார்க்காம இறங்கி வாளியில் அதை அள்ளி க்ளீன் பண்ணி செஞ்சு போடும். அப்போது இவங்க எந்தெந்த துறையில், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு, இவங்க எந்தெந்த துறையில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஐடி வேலை பார்க்குறது, போலீஸ் வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் விவசாயம் பார்க்குறது, அப்புறம் ஜோதிடம் பார்க்குறது, ஆன்மீகத்தில் இந்த மந்திரவாதிகள் சொல்கிறாங்க இல்லையா, மாந்திரிகர்கள் மந்திரவாதிகள் அதில் இருக்கிறது, இராணுவத்தில் இருக்கிறது, டாக்டர்ஸ் அதில் இருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியது, இந்த மாதிரி விஷயம், அதிர்ஷ்டம் சம்மந்தமான இந்த பிட்காயின்ஸ் ட்ரேடிங், இந்த மாதிரி சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணக்கூடிய ஒரு தொழிலில் இவங்க இதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ரொம்ப நாட்டம். விவசாயம்னா நிலம் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுவாங்க, அது கூட ஆள் இல்லைன்னா இவங்க போய் தோப்பு ஒரு வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 ஆள் பண்ண வேண்டிய வேலையை ஒரே ஆள் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒரே மூச்சா பிடிச்சி வரப்பை வெட்டி வாய்க்காலை வெட்டி எல்லாத்தையும் செஞ்சு சைடில் ஒன்று இருந்தாலும் தன்னோட வருமானத்துக்காக ஒரு பிஸ்னஸ் இவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, வயல் இல்லை எதுவும் இல்லைன்னா வீட்டில் வந்து செடிகளை வளர்த்துதல், அதை பாதுகாத்து அது எல்லாத்தையுமே பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது இவங்க அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 வயசுக்கு மேலே ஒரு சுக்கிர தசை ஆரம்பிக்கும். அப்போது ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா தன் கல்வியில் சுயமாக முயன்று அது முன்னேறி இவங்க வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறது, அப்புறம் தகர வீட்டுக்கு மாறுறது, அதுக்கப்புறம் சீலிங் உள்ள வீட்டுக்கு மாறுறது, அதுக்கப்புறம் ஃபேன் உள்ள வீட்டுக்கு மாறுறது, அதுக்கப்புறம் ஏசி உள்ள வீட்டுக்கு மாறுறது, வாடகை அப்படி மாறி இவங்க ஒரு வாஷிங் மிஷினு, அதாவது என்ன சொல்கிறான், நடைப்பயணம், சைக்கிள், ஸ்கூட்டர், காரு, இப்படி டெவலப் ஆகி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. கேட்டை நட்சத்திரம் கோட்டையை பிடிக்கும், இல்லை கோட்டையை கட்டும். அப்படி அவன் கோட்டைன்னா என்னது, போய் பிரதம மந்திரியாக உட்கார்றதோ பெரிய கோடீஸ்வரனாக உட்கார்றதோ அப்படி இல்லை. கேட்டை நட்சத்திரம் கோட்டையை கட்டும்னா இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேட்டை நட்சத்திரமாக பிறந்து இருக்கிறவங்க எப்படியாவது ஒரு சொந்த வீடு 24 44 வயசுக்குள்ளே இவங்க கட்டி விடுவார்கள். அப்போது அதைத்தான் கேட்டை நட்சத்திரம் கோட்டையை பிடிக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய அதிகமான விவாகரத்து அப்படி நடக்கிற நட்சத்திரங்களில் சுவாதிக்கு அடுத்து கேட்டை விருட்சத்தை நம்ம சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வந்து இவங்க வந்து ஒரு தர்மவான், நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறது, இயற்கை விரும்பிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராணி விரும்பிகள். அது அவங்க வந்து இந்த வீட்டில் அதிகமாக பெட்டு வளர்க்குறது, பறவை வளர்க்குறது, ரோட்டில் கஷ்டப்படுற நாய்களுக்கு உணவளிக்கிறது, பராமரிக்கிறது, நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி சொல்லிட்டு போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாகவே எல்லா ஜோதிடர்களுமே வந்து சொல்லுவாங்க விருச்சிகம் அப்படின்னா நறுக்குன்னு கொட்டும் அப்படிங்கிறப்போ இந்த கொட்டுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனுஷம்
4 பாதங்கள், விசாகம் 4வது பாதம். இது கொட்டாது. கொட்டும் தன்மைக்குரிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கேட்டையில் வரக்கூடிய விருச்சிக நட்சத்திரம். அதே மாதிரி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரகசியங்கள் மறைச்சு வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, விருச்சிகத்தில் ஒரு புதக்குழி, அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குன்னே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்லாம் நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு 90% பொருத்தமான நட்சத்திரம் எதுன்னா இந்த கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்கிறது, உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுறது, யாராக இருந்தாலும் சரி உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுறது. அந்த நாட்களில் பெரிய சண்டை சச்சரவுகள் உருவாகிறது, பெரிய பொருட்களை போட்டு உடைக்கிறது, அதாவது தன்னிலை மறக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடு பாக்கியம், இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது இதில் என்ன மாற்றங்கள்னா, இது ஒரு 100% வச்சுப்போம். இந்த நட்சத்திரம் அந்த 100%ல் ஒரு ஃபுல்ஃபில்லான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா 10% பேர் மட்டும்தான். ஃபுல்ஃபில்லாக வாழ்க்கைன்னா நீதி, நேர்மை, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், எந்த துன்பங்கள் வந்தால் எப்படி பண்ணணும், அப்போது அதை பேலன்ஸ் பண்ணி அது தர்மமாக அதாவது வாழற வாழ்க்கையை இன்பம் துன்பம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு பிறவி பயனை உணர்ந்து போகக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த 10% தான். பாக்கி 90% கேட்டை நட்சத்திரக்காரர்களோட குணநலம், அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சின்ன வயசுலேயே இருக்கிறதை நினச்சி சந்தோஷப்பட மாட்டாங்க. எனக்கு கிடைக்கல. நான் சொல்கிறது அந்த 10% இல்லை, மக்களே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த 10%க்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது பொருந்தாது. அப்போது இந்த 10% இல்லாமல் பாக்கி 90%ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி வாழ்கிறாங்க, அப்போது அவங்களுக்கு இது பொருந்தும். அப்போது எது பொருந்துதோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு அது கிடைக்கல, எனக்கு அவன் வண்டி வாங்கிட்டான், அவன் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், அவன் இது பண்ணியிருக்கான், அவங்க அப்பா அதை செய்கிறாங்க, இவங்க அப்பா இதை செய்கிறாங்க, இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். கிடைப்பதில் ஒரு மனநிறைவு இவங்க கொள்ள மாட்டாங்க. இந்த 90% பேர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் வாங்கினா நமக்கு இறைவன் அதை கொடுத்துட்டான், சந்தோஷம் நினைக்கணும். வாங்கி அடுத்த வாரமே நம்ம இந்த கார் வாங்கியிருக்கோம், அந்த கார் வாங்கியிருக்கலாமே, அவன் வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிட்டு போவாங்க. இவங்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு காதல்ங்கிறது கை கூடவே கூடாது. அப்படியே கூடினாலும் அது பிரிந்து விடும். இவங்க மெயினாக என்னன்னா, இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க ரொம்ப எமோஷனல் பர்சன், பொசசிவ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது நண்பராக இருந்தாலும் சரி, இல்லை காதலர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே அவ்வளவு பொசசிவ் இருப்பாங்க. என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் நீ எல்லாம் செய்யணும், அடுத்தவங்களுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, என்னத்தான் மதிக்கணும், என்னத்தான் செய்யணும், எனக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அப்போ இந்த இவங்க கூட பழகிற ஆப்போசிட் பர்சன் நெகட்டிவானவங்களாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவானவங்களாக இருந்தாலும் சரி, ஐயோ இவ ஆணாக இருந்தால் இவளோட புடுங்கல் தாங்க முடியலடாப்பா, அதே இது பெண்ணாக இருந்தால் இந்த ஆளோட புடுங்கல் தாங்க முடியலடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ இது அது ஏன் அப்படின்னா, இந்த கேட்டை வந்து தனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போகும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்கும், அன்பை கொட்டும், அள்ளி வீசும், எக்ஸ்ட்ரீம் லெவல். அதே மாதிரி தான் பிடிச்சவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கோம், 5 விரலும் ஒன்றா இல்லை இல்லையா, மாறி மாறி தானே இருக்குது. அப்போ தன்னை மாதிரியே அவங்க இருக்கணும்னு இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா. ஒவ்வொருத்தங்க அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்துகிற விதம் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுபடும். அப்போது இவங்கள மாதிரியே அவங்க வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதுதான் பெரிய மைனஸ், அதுதான் பெரிய விவாகரத்து, பிரிதல், சண்டை, சச்சரவு இதுக்கெல்லாம் போகும். அதே மாதிரி இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 90%க்குள்ளே தனக்கு யாராவது பழி வாங்கிட்டாங்கன்னா அவங்கள கதறி நடுரோட்டில் நிப்பாட்டி வைக்கிற வரைக்கும் இவங்க சும்மா விட மாட்டாங்க. அப்போது தன்னோட உடல் வலிமையால், மன வலிமையால், இன்ஃப்ளூயன்ஸால் அந்த மனிதனை வீழ்த்த முடியலை அப்படின்னா அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, அமானுஷத்தை தேடி போவாங்க. அதாவது மாந்திரிகர்கள், அவங்க வசியம் செய்து தன்னுடன் இருக்க வைப்பது, வசியம் இல்லது மாந்திரிகம் செய்து அவர்களை முடக்குவது, இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட இவங்க போவாங்க. அப்படி பார்க்குறப்போ பார்த்தா கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன் இவங்க சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படியே சேர்ந்து இப்போ நீங்கள் ஒரு நிறைய உங்களுக்கு யாராவது கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட 60 வயசு ஆகி தம்பதிகளோட வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட போய் கேட்டேன்னா என் பொண்டாட்டி மாறவே மாட்டாள், ரொம்ப க்ளோஸாக இருந்தால் இருக்கிறவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பொண்டாட்டி எங்கே மாற மாட்டேங்கிறா, இத்தனை வருஷம் ஆச்சு, நிம்மதி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி வாழலை, இப்படித்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி
கேட்டை நட்சத்திரக்காரங்க புலம்புவாங்க மாறலை அப்படின்ட்டு. அப்போது இவங்க ரெண்டாவது இந்த 90% இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க. என்ன சொல்கிறது, ஒரு மெடிடேஷன் கிளாஸாக அங்கே போகிறது, ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணுமா அங்கே போகிறது, ஒன்றை விட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் எதையுமே முழுமையாக முடிக்கவே மாட்டாங்க. சமுதாயத்தில் பார்க்குறப்போ இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ மக்கள் நினைப்பாங்க, ஐயோ இந்த ஆள் இவ்வளோ கஷ்டப்படுறான்டா, ஐயோ இந்த லேடி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ திறமையாக இவங்களுக்கு எல்லாத்துலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் நாலேஜ் இருக்குது அப்படின்னு போலியாக நம்ப வைப்பார்கள். அப்போ அவங்க நம்புவாங்க. ஆனால் பார்க்குறப்போ எல்லாத்துலேயுமே அறகுறையாக இருப்பாங்க. எதில் முழுமையாக இருப்பாங்க? நான் தான் சொன்னேன்ல, சின்ன வயசுலேருந்து அந்த கல்வி ஏதாவது ஒன்று, மருத்துவத்துறைனா மருத்துவத்துறை, ஆன்மீகம்னா ஆன்மீகம், இந்த மாதிரி ஏதாவது அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொன்றை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் இதை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் தீரும், ஃப்ரெண்ட்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணுறது, நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், ஊருக்கு உபதேசம் தான் இவங்க செய்வாங்களே ஒழிய மற்றதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க பார்வையில் இவங்க அனைத்தும் கற்றவர்கள், அனைத்தும் தெரிந்தவர்கள், இவர்கள் ஞானி அப்படிங்கிற மாதிரி தான் போர்வையில் தான் இவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறப்போ எல்லாத்துலேயுமே அறகுறையாக இருக்கும். எதை எடுத்தாலும் இவங்க செய்ய முடியாது. அப்போ இந்த நட்சத்திரத்தோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, முற்பிறவியில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அப்போது அவங்கள மதிக்காமல் தவறான செயல்கள், அவங்கள கஷ்டப்படுத்தி, அவங்கள மனசு வேதனைப்படுத்தி பல விஷயங்களை இவங்க செஞ்சதுனால அதோட தாக்கங்களின் பதிவுகள் கேட்டை நட்சத்திரக்காரர்களாக பிறக்கிறார்கள். அப்போது இந்த ஜென்மத்தில் பிறந்தும் அதே பண்ணுவாங்க இவங்க. புரியுதா? கஷ்டப்படுத்துறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக விவாகரத்து ஏற்படுறது, இரண்டாவது திருமணம் ஏற்படுறது, இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தந்தையர் அப்படிங்கிறது ஒன்று, அவங்க லாங் லைஃப் வாழ்கிறாங்கன்னா அவங்களோட அன்பு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு அன்பு கிடைக்காது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் வயசுலேயே அவங்க தந்தை இறைவனடி சேர்ந்துருவாங்க, தாய் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது தாய்க்கு தாய்ங்கிறப்போ தாய் சுத்தமாக இந்த கேட்டை நட்சத்திரத்தை புரிஞ்சுக்காது, போட்டு டார்ச்சர் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணாலும் தன்னுடைய அம்மானு தன் பெற்றவங்களை விட்டு கொடுக்காம தன்னோட வச்சு அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை இந்த கேட்டை நட்சத்திரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24 வயசுலேருந்து 44 வயசுக்குள்ளே நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இந்த லாட்ரி, ட்ரேடிங் என்னெல்லாமோ சொல்கிறாங்க, அது மூலமாகவும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி வாக்கு கொடுத்து ஏமாத்துறதுல ரொம்ப சாதுரியசாலிகள் இந்த 90%. நான் எல்லாரையும் சொல்லலை, 90%. இப்போ இவங்ககிட்ட யாராவது க்ளோஸாக பழகிறவங்க எனக்கு இந்த ஊரில் வாழ முடியல, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்க வந்துடுறேன் அப்படின்னா, நீ தைரியமா வா, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கும்போது நீ எது கவலைப்படுற, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சோர்ஸ் இல்லாமல் கிளம்பி வருவாங்க. இவங்களை நம்பி கிளம்பி வர சொல்லி இவங்களை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை கலட்டி விட்டுட்டு போய் விடுவார்கள். ஏன்னா இவங்க வா, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் அவன் அதிக படித்தவனா, தன்னை விட அதிக வித்தையக்காரனாக இருந்தாலும் தன்னைத்தான் முதன்மையாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க. ஒரு கூட்டத்துக்கு போனாலும் எல்லாரும் என்கிட்ட தான் தேடி வரணும், என்கிட்ட தான் பேசணும். ஆனால் பொசசிவ் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பொசசிவ் குணம் இருக்கும். அப்போது இவங்க என்ன பண்ணால் தாங்கிட்ட தான் பேசணும், தாங்கிட்ட தான் செய்யணும், தாங்கிட்ட தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரதிபலன் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. மற்றவங்க பார்வைக்கு பார்க்குறப்போ அவங்க ஒரு என்ன சொல்கிறது, சர்வீஸ் பண்ணுறதா அப்படின்னு தெரியும். அது இவங்க ஒரு தர்மம் பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அதெல்லாம் தெரியும். ஆனால் இவங்க பண்ணக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், பிரதிபலன். இதை பண்ணால் நான் இப்போ ஒரு வேலை பண்ணுறேன், அதில் 30% எனக்கு அதில் வருமானம் வருது அப்படின்னா அதில் 10% அது தர்மத்துக்கு போனாலும் எனக்கு 20% வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதாவே இருக்கும். காரிய காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. டக்குன்னு ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதை கொட்டுறதுன்னு சொல்கிறாங்களா, அந்த அளவுக்கு திட்டி கொட்டி இருக்கிறதுனா இல்லைன்னா போயிட்டே இரு, எனக்கு 1000 பேர் இருக்கான், நான் யாரை நம்பியும் இல்லை, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இவங்க வாழ்வாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் விஷயங்கள், அது ஒரு சில விஷயங்களை மறைப்பாங்களே தவிர இவங்க சுய வாழ்க்கையை மறைச்சு வாழ்றதோ அப்படி வாழ மாட்டாங்க. அப்பட்டமாக அடிச்சு தள்ளி எல்லாருக்கும் தெரியட்டும், நான் இப்படித்தான், நான் நான் விவாகரத்து ஆயிடுச்சு, நான் இப்படி வாழ்கிறேன் அப்படி வாழ்கிறேன், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஆனால் நான் நேர்மையாக வாழ்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சகட்டு மணிக்கா ஓப்பனாக அடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு மோட்டிவேட்டராக இருப்பாங்க, ரோல் மாடலாக இருப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இவங்க சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் முன்னுக்கு வந்துடுவாங்க. இவங்க ஊருக்கு மட்டும்தான் உபதேசமே தவிர தனக்கு இவங்க பண்ணிக்க மாட்டாங்க. ஆத்தர்
45 வயசுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பொதுவாக வந்து இவங்க உடலமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கருமை நிறம், மாநிறம், இந்த 2 நிறத்துல தான் இவங்க வந்து அதிகமாக ஒரு 80% இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் ஒரு 5.5 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் 5லேருந்து 5.25 அடி வரைக்கும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 45 வயசுக்கு வரைக்கும் ஆணும் பெண்ணும் ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஆஃப்டர் 40-45 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதி போயிடுவாங்க. பெண்களாக இருந்தால் பயங்கரமாக வெயிட் போட்டு வயிறெல்லாம் முன்னாடி வந்து இப்படி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நோய் கர்மவினை தாக்கம் இவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பூர்வ ஜென்ம கர்மால நீ வந்து உறவுக்கு மதிப்பளிக்காம இப்படிலாம் போனதுனால தான் உனக்கு இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு. அதே தவிர இவங்க திரும்ப செய்யும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப விவாகரத்து ஏற்படுறது, அந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, நிம்மதி இல்லாமல் எல்லாமே ஏற்படும். ஆனால் 10% பேர் அதை உணர்ந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி முழுமையான வாழ்க்கையை பிறந்த பயனை அடைந்து விடுவார்கள். ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன்ல, இவங்களுக்கு வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி வந்துச்சுன்னா எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறது, துவம்சம் பண்ணுறது. 10 லட்சம் ரூபா ஒரு பொருளாக இருந்தாலும் யோசிக்காமல் போட்டு உடைச்சிருவாங்க. போனால் போட்டும், யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க எந்த ஸ்டேஜுக்கு அவங்களுடைய ஒரு கோபம், பழி உணர்ச்சி, எண்ணங்கள் இப்படிலாம் போகுது அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி இவங்க வந்து நிறைய லேடிஸாக இருந்தால் அப்படியே ஆண் தன்மைங்கிறதுனால பயமே கிடையாது. ராத்திரி நேரமா, எது நேரமா, பகல் நேரமா, என்ன வேணா பண்ணுவாங்க, போவாங்க வருவாங்க, அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இவங்க முக்கியமாக வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு கும்பிட வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது. இந்த ராகுவின் தாக்கம் இந்த நட்சத்திரத்துக்கு எத்தனை கிரகங்கள் மாறினாலும், எத்தனை ஜோதிடர்கள் மாறினாலும் இந்த ராகுவின் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ராகுவின் தாக்கம் பாசிட்டிவாக மாறணும்னா ஏதாவது சண்டிகா பரமேஸ்வரி, ருத்ரகாளி, பத்ரகாளி, பிரத்யங்கரா, மகாலட்சுமி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாரியம்மன் ஒரு தெய்வத்தை வந்து மனசார இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த கோவில்களுக்கு போகிறது, வழிபடுறது, லலிதாசநாமம் சொல்கிறது, இல்லைன்னா மாரியம்மனோட ஸ்தோத்திரங்கள் சொல்கிறது, இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது இந்த நெகட்டிவ்க்குள்ள மனம் போகாது, நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஏதாவது ஒரு எதிரிகள் தொல்ல போகணும் அப்படின்னா முருகனையும் இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கிருத்திகை, சஷ்டி, மாரியம்மனுக்கு பௌர்ணமி, பெருமாளுக்கு ஏகாதசி, துவாதசி, இந்த திதிகள் எல்லாம் விசேஷ பூஜைகள் பண்ணுறது, வழிபடுறது, இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். சிவோகம்.